ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்டும் எங்கள் மாமனாரும் காஃபி கேட்டாங்க. சரி, ஓகே, போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காஃபி போட்டு எடுத்துகிட்டு ஹாலுக்கு போனேன். என் பையன் பொம்மை ஒன்று வச்சு என்னை பயங்கரமாக பயமுறுத்தி விட்டுட்டான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பொம்மை. கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போகிற காஃபியை எடுத்துகிட்டு போகிற மூஞ்சி முன்னாடி இப்படின்னு காமிச்சான். எனக்கு ஒரு நிமிஷம் உசுரே போயிடுச்சு. பயங்கரமாக பயந்துட்டேன். அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். நான் பயந்தது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. கொஞ்ச நேரம் அந்த படபடப்பே குறையவே இல்லை. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஹால்லேயே உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சரி நைட் டின்னர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த குட்டீஸுங்க விளையாடும் போது நம்ம அவங்களுக்கு ரியாக்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது, அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், நெஜ பாம்புனே நினச்சி நான் பயந்துட்டேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு அந்த படபடப்பே குறைஞ்சதுன்னா பார்த்துக்கங்களேன். நைட் டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜியும் இட்லியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி தான் ரெடி பண்ணேன். நான் செஞ்சுட்டுருக்கவே என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் தான் இட்லி ஊற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சார். சரிப்பா, நீங்கள் இட்லி ஊற்றி வைங்க, நான் பாத்திரத்தெல்லாம் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாமே விளக்குறக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் சப்பா முடிஞ்சதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் வீட்டில் எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம்னாலும் சும்மா ஒரு சின்ன வேலை நம்ம ஹஸ்பண்ட் செய்யும்போது ஒரு தனி சந்தோஷம் வருது. ஆமாவா இல்லையான்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.